Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸ் யூனிட் நம்பர் 5 ஆக்கோஸ்டிக்ஸில் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் நம்பர் 5 வந்து பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மேன் இருக்கார். அந்த மேன் வந்து 2 செவுத்துக்கு நடுவில் வந்து நிற்கிறாரு. அதுவுமே வெர்டிக்கலாக நிற்கக்கூடிய 2 செவுத்துக்கு நடுவில். இப்போ அவர் வந்து கிளாப் பண்ணுறாரு. கிளாப் பண்ணுறப்ப அவருக்கு 2 விதமான எக்கோ வந்து கேட்குது. ஒரு எக்கோ வந்து இந்த செவுத்துலேயும், இன்னொரு எக்கோ இந்த செவுத்துலேயும் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வந்து எக்கோஸ். அது வந்து ஒரு எக்கோ வந்து அவருக்கு எந்த டைமில் கேட்குதுன்னா 0.9 செகண்ட்ஸ். அது வந்து என்ன, அதை நான் T1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். T1 இஸ் ஈக்குவல் டு 0.9 செகண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கேட்ட சவுண்ட். அதுக்கப்புறம் செகண்ட் கேட்ட சவுண்ட் வந்து அவருக்கு எப்போ கேட்டிருக்குன்னா T2 இஸ் ஈக்குவல் டு 1.1 செகண்ட்ஸில் வந்து கேட்டிருக்கு. இப்போ இந்த சவுண்டோடைய ஸ்பீட் வந்து என்னங்கிறத கேல்குலேட் பண்ணணும். எப்படின்னா ஏரில் வந்து அதோட ஸ்பீட் வந்து எவ்வளோவா இருக்குங்கிறத நம்மளை கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா வந்து தெரியும். ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு இன்வர்ஸ் ஆஃப் டைம். அப்படின்னா 1/Tங்கிறது தான் ஃபார்முலா. எனக்கு இங்கே 2 டைம் வந்து இன்வால்வ் ஆனதுனால T1 எடுத்துக்கிறேன். அடுத்ததுக்கு வந்து T2 எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு ஃப்ரீக்வன்சி வந்து என்ன சிம்பிளில் கொடுப்போம்னா என்னங்கிற சிம்பிளில் தான் வந்து ஃப்ரீக்வன்சியை டினோட் பண்ணுவோம். இப்போ என்னங்கிறதுமே எனக்கு 2 இது வேறு எது கிடைக்கும். ஏன்னா டைம் 2 இருக்கிறதுனால ஃப்ரீக்வன்சியாக எனக்கு 2 கிடைக்கும். அப்படின்னா இது N1 எடுத்துக்கிறேன். அப்படின்னா N1 இஸ் ஈக்குவல் டு 1/T1 வேல்யூ 0.9. இதை வந்து நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். எதனாலனா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதுனால 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணனா 1 × 10 வந்து 10. அடுத்தது 0.9 × 10 வந்து எனக்கு 9 கிடச்சிடும். இப்போ இது ரெண்டையுமே டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணனா ஃபஸ்ட்டு 9 யூஸ் பண்ணி 10 டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் 9 1s are 9. அதுக்கப்புறம் 1 வரும். பாயிண்ட் வச்சா 0. அடுத்து திருப்பி 9 1s are 9. திருப்பி 1 பாயிண்ட் இருக்குன்னா 0 1. இதே மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி என்ன கிடச்சிருக்குன்னா 1.11 ஹெர்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதாவது N1 வேல்யூ 1.11 ஹெர்ட்ஸுன்னு கிடச்சிருக்கு. அடுத்து இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி N2 வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா N2 இஸ் ஈக்குவல் டு 1/T2. அப்படின்னா N2 இஸ் ஈக்குவல் டு 1/T2 வேல்யூ என்னங்கிறத நம்ம பார்க்கணும். T2 வேல்யூ என்னென்னா 1.1 எழுதிக்கிட்டது. அதுக்கப்புறம் எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறனால நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 1 × 10 வேல்யூ எனக்கு 10 கிடைக்கும். அடுத்தது 1.1 × 10 வந்து 11. இப்போ இது ரெண்டையுமே டிவைட் பண்ணுறேன். 11 யூஸ் பண்ணி 10 டிவைட் பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு 0 பாயிண்ட் வச்சுன்னா எனக்கு 100 ஆயிரும். இப்போ நான் 9 11s are 99 எழுதிட்டேன். டிவைட் பை 1. அடுத்தது பாயிண்ட் இருக்கனால 0 கிடச்சிடும். 10 வந்து 11ஆல் டிவைட் பண்ண முடியாது. அடுத்து இங்கே ஒரு 0 அப்ளை பண்ணனா எனக்கு 100 கிடச்சிடும். அடுத்து 9. இதே மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குங்கிறனால N2 வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 0.909 ஹெர்ட்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இதுதான் N2 வேல்யூ. அடுத்தது கொஷினில் இன்னொரு கிவன் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த 2 செவுத்துக்குமே நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 680 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஸ்டன்ஸுங்கிறப்பே அது வந்து வேவ் லென்த்தை வந்து டினோட் பண்ணோம். அப்படின்னா எனக்கு வேவ் லென்த் அதாவது லாம்டாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 680 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளை கண்டுபிடிக்க சொன்னது வெலாசிட்டி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா லாம்டா அதாவது வேவ் லென்த், வெலாசிட்டி, அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி மூணுமே ரிலேட் பண்ணுற ஃபார்முலா என்னென்னா V இஸ் ஈக்குவல் டு N × லாம்டா. இதான் ரிலேட் பண்ணுற ஃபார்முலா. எனக்கு 2 ஃப்ரீக்வன்சி வந்து இருக்கிறனால V இஸ் ஈக்குவல் டு N1 மைனஸ் N2 × லாம்டான்னுட்டு சேஞ்ச் ஆகிடும். ரெண்டோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சியாக இருக்க முடியும். அப்படின்னா V இஸ் ஈக்குவல் டு N1 வந்து என்னென்னா 1.11 மைனஸ் N2 வந்து 0.909 இன்ட்டு லாம்டாவோட வேல்யூ வந்து இப்போதைக்கு சப்ஸ்டியூட் பண்ணானா நான் V இஸ் ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணனா இது 0 ஆயிரும். இது 11 2 போச்சுன்னா 0 0. அடுத்து இது வந்து 0 2 இன்னும் 0.202 வந்து கிடச்சிருக்கு. இதோட ஒரு லாம்டா வந்து மல்டிப்ளை பண்ணுற லாம்டாவோட வேல்யூ என்னென்னா 680. அப்படின்னா V இஸ் ஈக்குவல் டு 680 இன்ட்டு கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ. இப்போ இது ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி முடித்தோடனே எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 137.360 வந்து கிடச்சிருக்கு. வெலாசிட்டியோட யூனிட் என்னென்னா மீட்டர்/செகண்ட். அதை எழுதிட்டேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.